நான் துடைக்கிறேன் கூட. ஆஹா, நீ உட்காரு. இப்ப சார் துடைச்சிருவீங்க, நல்லாதான் இருக்கும். நாளைக்கு டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் யார் துடைப்பா? இனிமே உங்க சார் டியூட்டிக்கு போக போறதில்ல. என்ன மச்சான் இடம் எப்படி இருக்கு? பின்ன பேய் வீடு எப்படி இருக்கும்? ஏண்டா டேய், இன்னும் போத தெரியலையா உனக்கு? டேய் வாசு, டேய் வாங்கடா. என்னடா இடமே இப்படி ரொம்ப மோசமா இருக்கு? இந்து தனியாளா எவ்வளவு வேலை தாண்டா செய்வா? என்னடா என்ன பார்த்து இப்படி பயப்படுற? டேய் வாசு, நீ என்ன பேயாடா? ஏய் என்னடா சொல்றீங்க? அதுல வாசு, ராத்திரி உன்கிட்ட தண்ணி வாங்கறதுக்காக வந்திருக்கான். அதுல இருந்து நீ பேயின்னு உளறிட்டு இருக்கான். இவன் ராத்திரி அதையே பார்த்து பயந்துட்டு இருக்கான். ராத்திரி ஃபுல்லா தூங்க விடல தெரியுமா? அதா இங்க பாரு மச்சான், அந்த வீட்டுல தான் எங்க அத்தை செத்து போனாங்க. அங்க அந்த மாதிரி கனவு தான் வரும். நீ பயப்படாத. ஓ, ராத்திரி வந்தது கனவா? நேத்து அதெல்லாமே நான் உண்மை நினைச்சிட்டேன்டா. தலையெழுத்து. கனவா தான்டா இருக்கும் லூசு பயலே. வா நம்ம போலாம். வா. அவங்க எல்லாருக்கும் கொடு. அட கொஞ்சம் நில்லுங்கண்ணே, ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. காஃபி கொஞ்சம் குடிங்க. அட இந்து, நீ எங்க பாஷைய ரொம்ப சூப்பரா பேசுறியே. இந்து, எங்க வாசு சொன்னது உண்மைதான். அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. அட இந்த பக்கம் திரும்புங்கண்ணே. எதுக்கு நீங்க இப்படி பயப்படுறீங்க? பேயும் இல்ல பிசாசும் இல்ல. இந்தாங்க காஃபி குடிங்க. மச்சான், டேய் டேய், இவன் இன்னும் பயந்து போய் தான்டா இருக்கான். இவனுக்கு ஒரு தாயத்தை கட்டி விடுங்கடா. யாரும் இறந்து கிடக்குறாங்க. சீக்கிரம் வாங்க. யாரும் இறந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க போய் பார்க்கலாம். இப்படி அநியாயமா இறந்து போயிருக்காரு. எத்தனை நாள் ஆச்சு தெரியல. அம்மா வழிவிடுங்க. பார்த்ததே இல்லைங்க நானு. இருக்கேப்பா, இப்படி கொடூரமா கொண்டு இருக்காங்க. பெரியய்யா, இது அதோட வேலை. கொலை செய்ய ஆரம்பிச்சுட்டா, பழி தீத்துக்கிட்டு இருக்கா. டேய், நாம இதுக்கு எதுவும் செய்யலனா இது நம்மளையும் சீக்கிரம் கொன்னுடும். எவ்வளவு பெரிய மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்தோம், யாராலையும் இவளை அடக்க முடியல. அக்ரஹாரத்து மக்கள் எல்லாம் தான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு செய்யுங்கடா. அது சரி, வாசு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மாமா? வாசுவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இந்த செத்த பயலே குடி. ஏதாவது சாப்பிட வச்சிருக்கேடா, என்ன குடுறா? ஏ ராணி, எப்படி இருக்க என் தங்கம்? ராத்திரி நீ என் கனவுல வந்த தெரியுமா? ஏண்டா கனவுல எல்லாத்தையும் முடிச்சிட்டியா நீ? அம்மா கடனுக்கு சாப்பிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் சம்பளம் வரல, கொஞ்சம் புரிஞ்சுக்க ராணி. கல்லு கடன் கேளு, கடிச்சிக்க கடன் கேளு. இதையெல்லாம் கடனா கேட்காத சரியா? செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்க ராணி. செத்த பயலே, பேசிய மயக்க பாக்குறியா? வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. என்ன பாத்துக்க குடிடா. இங்க பாரு பாப்பா, கவனமா பாத்துக்கோ. திருட்டு பசங்க. காலட்ரா செத்த பயலே. ஐயோ, இப்படி வெக்கப்படுறியடா? ஏய், என்னடி புது ஆளுங்களோட பேச்சு? செத்து பயலே, சீக்கிரம் போடாங்க இருந்து. கஷ்டப்பட்டு அவளை சம்மதிக்க வச்சா. அந்த கிராம்பலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன வயிற்றுக்குள்ள சத்தம் கேக்குது? வீடு வரைக்கும் எப்படியாவது போயிட்டோம்டா. ஒயரெல்லாம் வளைஞ்சிருக்கு. ஓ அப்படிதான் இருக்குமா?
ரொம்ப தூசியா இருக்கே. வீடு வரைக்கும் தாங்காது போல ஹலோ. இருக்கே. ஓ டயல் பண்ணலையா? மாமா மாமா கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கெட்டையும் தண்ணியும் வாடகைக்கு எடுத்துக்கிறேன், திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அதெல்லாம் இருக்கட்டும். பழத்துக்கிட்ட இருந்து போன் வந்துச்சா? பழத்துக்கிட்ட இருந்து எந்த போனும் வரலையே. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பழத்துக்கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா நீங்க எந்த வேலையில இருந்தாலும் நான் எங்க இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லிடணும், மறந்துடாதீங்க. பழத்துக்கிட்ட இருந்து போனு. இங்க கொஞ்சம் வாங்க. அதனாலதான் கடையும் வீட்டையும் ஒரே இடத்துல வைக்க கூடாது. இதோ வரமா. அப்பா இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என் காதலுக்கு அந்த சங்கரனே கொடுத்த ஆதாரம்டா. ஐயோ, இந்த செத்துட்டாளா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் மாமா மாப்பிள வாசு ஊர்ல இருந்து வந்து ஏன் நம்ம கிட்ட எதுவுமே பேசவே இல்லை? நம்மளால அதை தடுக்கவே முடியாது மாமா. அசிங்கமா இருக்கு மாமா. மாப்பிள என் நிலைமை அப்படிதான் இருக்கு. அவன் அந்த பேயோட எப்படிதான் குடும்பம் நடத்துறான்னு தெரியலையே. அதை நினைச்சால பைத்தியம் பிடிக்குது. அவ ஊர் ஜனங்களை பயமுறுத்தி கொள்றான். வாசு திரும்ப வந்ததுனாலதான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆமாண்டா, அவ சாதாரணமானவ இல்ல. அவளை கொன்னுடவா? என்ன நீ 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 அவளை கொல்ல போறியா? அவளை பார்த்த உடனே அப்படியே பயந்து போய் வேட்டியை நினைச்சிடுவ. பேச வரியா? மாப்பிள நீ கவலையே படாதியா. அம்மாவாசை அன்னைக்கு அவளை அடையோட ஒழிச்சு கட்ட காசிலேருந்து சாமிஜி வர போறாரியா. அவளை நிரந்தரமா அழிக்க போறாரு. என்ன அழிக்க போறது? உங்களை கொன்னுட வேண்டாம். டேய் அப்பா அம்மா அப்பா. டேய் ஏய் நம்ம இந்து. டேய் டேய் என்னடா என்னாச்சு? வாசு நான் என்ன பார்த்தா தெரியுமா? நம்ம இந்துவோட என்னடா? நம்ம இந்து என்னன்னு என்னாச்சு? என்னை பத்தி ஏதாவது சொல்லலான்னு வந்தீங்களா? டேய் என்னடா நீ? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடா. பரவாயில்ல சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. டேய் ஒன்னதான். என்னடா ஆச்சு? வாச வாச நம்ம இந்து இருக்கால. டேய் வாய மூடுறா. இந்து இங்கே தாண்டா இருக்கா. நான் சொல்றத கேளு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். டேய் நான் என்ன சொல்றேன்? நீ என்ன பேசிட்டு இருக்க? டேய் நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ வேற திரும்ப சொல்லணுமா? ஒண்ணு இல்லடா, அவன் என்ன சொன்னா அதுதான்டா, வேற ஒண்ணு இல்ல. டேய் நீங்க என்னதான்டா சொல்ல வரீங்க? நீ என்ன சொன்ன, அவன் என்ன சொல்றான்? அது ஒண்ணும் இல்ல வாசு. இந்த பேய்களுக்கெல்லாம் கோவம் வருமாடா. ஒருவேளை வந்தா மனுஷனை சாப்பிட்டுமாடா. டேய் வாய முறா. அதான் வாசு இந்து சாப்பிடுவாடா. நான் பேயை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா இந்துவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லட்டும் விடுங்கன்னு. இந்து இருக்கால, ரொம்ப நல்ல பொண்ணு. இந்து வாசுவோட பொண்ணு. இந்து ஒரு மனுஷன் இல்ல, இந்து ஒரு தேவதடா. இந்துங்கிறது பேய் இல்லடா, அது ஒரு மனுஷ பேய். அவ்வளவுதான். அதான் வாசு, அதனால ரெண்டு பேரும் ஓடி வந்தோம். என்னடா எந்த பக்கத்துல இருந்து வரும்னு தெரியலையே. டேய் என்னடா பேய் பிசாசுன்ட்டு நடுராத்திரி சுத்தாதீங்கன்னா சுத்திட்டு இருக்கீங்க. லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. போய் படுங்கடா.
உங்களை கொன்னுடு வேண்டாடே.